தழைகள் என்று எண்ணாமல் அதில் உள்ள நன்மைகள் என்ன என்பதை அறிந்து அதை எவ்வாறு உட்கொள்ளலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் விடையிலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் வேலிப்பருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடி வகை தாவரம். வேலிப்பருத்தியை பொறுத்தவரையிலும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பொதுவாக இதய வடிவமான இலைகளை கொண்டு வளரக்கூடிய ஒரு தாவரம். மிக நுண்ணியமாக மெலிதாக இருக்கக்கூடிய முட்களை தண்டு முழுவதும் வைத்திருக்கக்கூடிய ஒரு தாவரம். அதோடைய காய்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், அதுவும் இதய வடிவில் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். வேலிப்பருத்தியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா வலி சம்பந்தப்பட்ட வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய ஒரு மருந்தாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பொதுவாகவே கிராமங்களில் இன்றைக்கு கூட யாருக்காவது முட்டு வலி ஏற்பட்டதுன்னா இந்த வேலிப்பருத்தியுடைய இலைகளை கொண்டு வந்து சிறு சிறு துகள்களாக நறுக்கி அதை வந்து ஒரு மூட்டை போல கட்டி அதை வைத்து ஒத்தரம் கொடுக்கப்படுவதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் இந்த முடக்குவாதம் முட்டுவாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு பிரச்சனைகள். முடக்குவாதம் அப்படிங்கிறது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை சொல்ல முடியும், இன்றைக்கு ஏற்படுகின்ற சிக்கன் குனியா காய்ச்சலை சொல்லலாம். அதே போல் இப்போ சமீப காலத்தில் வைரல் காய்ச்சல் ஒன்று ஏற்பட்ட பிறகு ஏற்படுகின்ற அந்த முட்டு வலிகளுக்கு கூட கிட்டத்தட்ட சிம்டம்ஸ் பார்க்கும்போது ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியே இருக்கிறத பார்க்க முடியும். அந்த முட்டு வலிகள் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அந்த முட்டுகளில் வீக்கம் இருக்கிறத பார்க்க முடியும். காலையில் எழுந்திருக்கும் போது முட்டுகளுடைய இயக்கத்திற்காக நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். கொஞ்சம் நேரம் ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இயக்கம் சரியாகிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இருந்ததுன்னா வேலிப்பருத்தியிலிருந்து எடுக்கக்கூடிய இலைகளை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அதில் இருக்கக்கூடிய தண்டு பகுதியை எடுத்துட்டு அதை ஒரு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டு நன்றாக வதக்கி அந்த மூட்டையை நன்றாக சூடாக வலி இருக்கக்கூடிய இடங்களில் ஒத்தரம் கொடுத்து வந்தாலே மிக வேகமாக இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அல்லது வந்து சிக்கன் குனியா காய்ச்சல்னால் ஏற்படுகின்ற முட்டுவலி, அதே போல் வைரஸ் காய்ச்சல்னால் ஏற்படுகின்ற முட்டுவலி, இது எல்லாமே குறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். வேலிப்பருத்தி வந்து தோல் நோய்களுக்கு மிகச்சிறந்த மருந்து. ரொம்ப குறிப்பாக சொன்னோன்னா அர்டிகேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. அர்டிகேரியா ஏற்படும் போது பார்த்திங்கன்னா உடலில் வந்து மாலை நேரங்களில் கோடு போட்டது போல் அங்கங்கே பார்த்திங்கன்னா வந்து வரி வரியாக அரிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். ஒரு அரை மணி நேரம் அந்த இடத்த சொரிந்து விட்ட பிறகு வரி போல் ஆகிடும். ஒரு அரை மணி நேரம் ஆன பிறகு பார்த்திங்கன்னா தானாகவே மறைந்திடும். குறைவாக இருக்கும்போது உடலில் கைப்பகுதிகள்லையோ கால் பகுதிகளிலோ இங்கே எங்கேயாவது ஏற்படும். ஆனால் நாள் ஆக ஆக பார்த்திங்கன்னா உடல் முழுவதும் கூட ஏற்படுவதை பார்க்கலாம். இன்றைக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் போது ஆன்டிஹிஸ்டமின் சம்மந்தப்பட்ட மருந்துகள் கொடுக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த வேலிப்பருத்தியிலிருந்து எடுக்கக்கூடிய இலைச்சாறு இதை வந்து உடலில் எங்கெல்லாம் வலி இருக்கோ அந்த இடங்கள்லாம் நன்றாக தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வைத்து குளிக்கின்ற ஒரு சிகிச்சை. இதை செய்து கொண்டோமையானால் மிக வேகமாக அந்த அர்டிகேரியா சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். வேலிப்பருத்தியுடைய மிக முக்கியமான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா லிம்ஃபடினைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். லிம்ஃபடினைட்டிஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா லிம்ஃபாட்டிக் சிஸ்டம் அப்படிங்கிறதே உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி சம்பந்தப்பட்ட ஒரு உறுப்பு மண்டலம் சொல்லலாம். உடலில் உள்ள உறுப்புகளுடைய செயல்பாடுக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு கழுத்தில் இருக்குது, மார்பு பகுதி சம்பந்தப்பட்ட உறுப்புகளுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய அக்கல் பகுதிகளில் இருக்குது. அதே போல் இடுப்பு உறுப்புகள் கால்கள் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தொடை பகுதிகளில் இருக்குது. இப்போ இந்த இடங்களில் ஏதாவது ஒரு வகையான இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போது அல்லது மிக அதிக வீரியமான ஒரு இன்ஃபெக்ஷனாக அது இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய நிணநீர் சுரப்பிகள் வீங்க ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி நிணநீர் சுரப்பிகள் வீங்கிறதுனால ஏற்படுகின்ற பிரச்சனைக்கு தான் லிம்ஃபடினைட்டிஸ்ன்னு பேர். பொதுவாகவே பார்த்திங்கன்னா லிம்ஃபடினைட்டிஸ் இன்றைக்கி டிபின்னு சொல்லக்கூடிய காசநோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லையும் அதே போல் யானைக்கால் வியாதி எலிஃபென்டியாசிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள்லையும் அதிகமாக ஏற்படுறத பார்க்குறோம். பொதுவாகவே யானைக்கால் வியாதி ஏற்படும் போது பார்த்திங்கன்னா தொடை பகுதிகளில் ஒரு கட்டி போன்ற நரி கட்டுவதுன்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் அதோட காய்ச்சலும் தான் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும் போது இந்த வேலிப்பருத்தியிலிருந்து எடுக்கக்கூடிய இலை சாறு ஒரு 10 மில்லி அளவுக்கு காலை ஒரு வேளை மட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 48 நாட்களுக்கு தொடர்ந்து சாப்பிட வேண்டும். இதை சாப்பிட ஆரம்பிக்க பார்த்திங்கன்னா இந்த லிம்ஃபடினைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய கழுத்து பகுதிகளில் அக்கல் பகுதிகளில்
நம்மளுடைய தொடை பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த வீக்கம் எல்லாம் சிறிது சிறிதாக குறைய ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். இது ஏற்படுவதால் நமக்கு ஏற்படக்கூடிய வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வேகமாக குறைக்கப்படுவதை பார்க்கலாம். அதைவிட மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா, இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பெண் குழந்தைகள் குறிப்பாக உடல் எடையை குறைக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால அவங்க அதிகமான உணவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ரொம்ப டயட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸே சாப்பிட்றது கிடையாது, இல்லை முழு வயிறு சாப்பிட்றது கிடையாது, கால் வயிறு அரை வயிறுன்னு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையோ மற்ற இடங்கள்லையோ இன்ஃபெக்ஷன் அல்லது ட்ராவலிங் டைமில் அவங்களுடைய எக்ஸ்போஷர் டு இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அவர்களுக்கு கூட பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் இந்த லிம்ஃபடினைட்டிஸ் ஏற்பட்டு விடுகிறது. இப்போ அதுக்கு டியூபர்குலோசிஸ் சம்மந்தப்பட்ட தெரப்பியோ இல்லை ரொம்ப பவர்ஃபுல்லான ஆன்டிபயோட்டிக் தெரப்பி கொடுக்கும்போது சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அதுவே ஃபெலோப்பியன் டியூப் பிளாக்னு சொல்லக்கூடிய கருக்குழல் அடைப்பு நோயாக மாறிவிடுகிறது. ஃபெலோப்பியன் டியூப் பிளாக் ஆச்சுன்னா உங்களுக்கே தெரியும், அதன் பிறகு பார்த்திங்கன்னா செயற்கை முறை மருத்துவத்தை தான் நாட வேண்டிய ஒரு தேவை இன்றைக்கு இருக்குது. ஸோ செயற்கை முறை கருவூட்டலை நம்ம நாட வேண்டிய ஒரு தேவை வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ இதை குறைப்பதற்கு இந்த வேலிப்பருத்திக்கு சக்தி உண்டு. அதனால தான் பார்த்திங்கன்னா வேலிப்பருத்திலிருந்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 10 மில்லி அளவுக்கு காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புன்னு எடுத்துக்கொள்ளும்போது இந்த லிம்ஃபடினைட்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வேகமாக குறையிறத பார்க்கலாம். லிம்ஃபடினைட்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மிக வேகமாக மறைந்து போகிறதையும் பார்க்க முடியும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நேசல் பாலிப் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம், அதாவது மூக்குக்குள்ளே தசை வளர்ச்சி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த மூக்குக்குள்ளே ஏற்படுகின்ற தசை வளர்ச்சி ஆகும்போது பார்த்திங்கன்னா பெரும்பாலான நேரங்களில் இன்றைக்கு அறுவை சிகிச்சையை நாட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இதை குறைக்கக்கூடிய சக்தி இந்த வேலிப்பருத்திக்கு உண்டு. பொதுவாக கிராமங்கள்லாம் அந்த மூக்கடைப்பு ஏற்படும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, வேலிப்பருத்தியுடைய இலைகளை ஒரு 4 இலைகளை எடுத்து நன்றாக கசக்கி அதிலேருந்து வரக்கூடிய சாறு, அந்த சாரை என்ன பண்ணுவாங்கன்னா மூக்கில் ஒரு சொட்டு மருந்து மாதிரி விட ஆரம்பிப்பாங்க. காலை எழுந்த உடனேயே இந்த மூக்குக்கு 2 சொட்டு, அந்த மூக்குக்கு 2 சொட்டுன்னு விட ஆரம்பிப்பாங்க. ஒரு 5 நிமிடத்தில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த சாறு உள்ளே போய் வேலை செய்யும்போது தலையிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் அளவு மிக அதிகமாக வெளிவருவதை பார்க்கலாம். அந்த மாதிரி வரக்கூடிய தண்ணீரை உமிழ்ந்து கொண்டே வரும்போது ஒரு மாதம் இதை தொடர்ந்து செய்யும்போது அந்த மூக்கில் ஏற்படுகின்ற அந்த அடைப்பு மற்றும் அந்த தசை வளர்ச்சி மறந்து போகிறத பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த வேலிப்பருத்தியை பொறுத்தவரையிலும் முட்டு சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கும் உடலில் ஏற்படுகின்ற இன்ஃபெக்ஷன் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும் மூக்கில் ஏற்படுகின்ற நேசல் பாலிப்புன்னு சொல்லுகின்ற தசை வளர்ச்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகம் என்பது நன்மை தீமைகளை கொண்டவை. இதில் நன்மை எவை தீமை எவை என்பதை நாம் எவ்வாறு அறிந்து கொள்ளலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடையிலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற குற்றங்கள் அல்லது பெண்களுக்கு நேர்கிற பல்வேறு விதமான துன்புறுத்தல்கள் தொடர்பாக நாம் பல்வேறு விதமான ஒரு வடிவங்களில் அந்த பிரச்சனையை நாம் தொடர்ந்து கேள்விப்படுகிறோம், அன்றாட வாழ்க்கையிலும் கூட பார்க்கிறோம். சில செய்திகள் என்பது நம்மை மிகப்பெரிய அளவிற்கு அதிர்ச்சிக்கு ஆளாக்குவதையும் கூட நாம் உணர முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு செய்தி தான் நேற்று வந்த ஒரு செய்தி என்பது அந்த விழுப்புரத்தைச் சேர்ந்த நவீனா என்கிற பெண். அவர் 3 தினங்களுக்கு முன்பு அவரை ஒருதலை பட்சமாக காதலித்த செந்தில் என்கிற ஒரு இளைஞர், அந்த இளைஞர் அவரை போய் அவருடைய வீட்டில் அந்த பெண்ணை போய் வற்புறுத்தி தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி கேட்டபோது அந்த பெண் அதை மறுத்ததின் காரணமாக அவர் தனக்குத்தானே பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து கொண்டு அந்த பெண்ணையும் போய் அந்த தீயோடு போய் அணைத்து உயிருக்கு போராடி கொண்டிருந்த அந்த பெண் நேற்று இறந்து விட்டார் என்று செய்தி வந்திருக்கிறது. உண்மையில் இந்த செய்தி என்பது இதற்கு முன்னால் இருக்கக்கூட பல செய்திகளோடு தொடர்புடையது. ஏனென்றால் கடந்த ஆண்டு இந்த இளைஞரை பற்றி ஒரு செய்தி வந்தது. அதாவது அவர் ஒரு பெண்ணை காதலித்ததாகவும் அந்த வீட்டில் இருப்பவர்கள் தன்னை மிரட்டி கொலை செய்ய முயற்சித்ததாகவும் அதன் மூலமாக தன்னுடைய ஒரு கையையும் காலையும் வெட்டிவிட்டதாகவும் அவர் புகார் கொடுத்தார். அது ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு பரபரப்பு செய்தியாக ஊடகங்களில் மாறியது. பின்னர் விசாரணையில் அவரை யாரும் தாக்கவில்லை, அவர் தானாக போய் ரயில் முன்னால் விழுந்து தற்கொலை செய்து கொள்ள முயற்சித்த போது அவர் ஒரு கையையும் காலையும் இழந்தார் என்று பின்னால் செய்தி வந்தது. அதே இளைஞர் ஓராண்டிற்கு பிறகு இதுபோல அதே பெண்ணை
போய் பின்தொடர்ந்து சென்று விடைவிடாமல் வற்புறுத்தி அந்த பெண் இணங்க மறுத்ததும் தன்னையும் அழித்து கொண்டு அந்த பெண்ணையும் அவர் இன்றைக்கு அவர் உயிரிழக்க காரணமாக இருந்திருக்கிறார். இது போன்ற சம்பவங்கள், இதற்கு சமீபத்தில் நடந்த பல பிரபலமான கொலை சம்பவங்கள் அல்லது ஒரு ஆசிட் வீச்சு சம்பவங்கள், இதையெல்லாம் பார்க்கிற போது இந்த ஒருதலை காதல் அல்லது ஒரு பெண்ணை ஒருதலையாக காதலிப்பது என்கிற ஒரு பிரச்சினை, அதன் காரணமாக வரக்கூடிய பிரச்சனைகள், இதை எப்படி பெண்கள் எதிர்கொள்வது என்று பல கேள்விகள் நமக்கு எழுகின்றன. அப்படிப்பட்ட அந்த கேள்விகளை உண்மையில் நாம் அதை நடைமுறை வாழ்க்கையில் எப்படி எதிர்கொள்வது என்பது இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது. ஏனென்று கேட்டால், பல நேரங்களில் இந்த ஒருதலை காதல் என்பது அல்லது ஒருதலை பட்சமாக ஒரு பெண்ணை நேசிப்பது என்பது அது ஒரு அன்பு என்கிற நிலையிலிருந்து கடந்து போய் அது ஒரு மனநோயாக அல்லது ஒரு பெண்ணை எப்படியாவது அடைய வேண்டும் என்கிற ஒரு வெறியாக மாறுகிற போது அவர்கள் எத்தகைய குற்றங்களுக்கும் அல்லது அழிவு வேலைகளுக்கும் அவர்கள் தயாராகி விடுகிறார்கள். எப்பொழுது ஒருவர் மீது கொண்ட காதலால் ஒரு நபர் மனநோயாளியாக மாறுகிறார் என்பதை நாம் கண்டுபிடிப்பது மிகவும் கடினம். ஏனென்றால் அவருடைய செயல்கள் முன் நிச்சயிக்க முடியாத ஒன்றாக மாற ஆரம்பிக்கின்றன. பொதுவாக இந்திய ஆணாதிக்க சமூகத்தில் ஒரு ஆணினுடைய மனநிலை என்பது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு பெண்ணால் தான் நிராகரிக்கப்பட்டுவிட்டால் அது தனக்கு நேர்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானமாக ஒரு ஆண் நினைக்கிறான், அல்லது அது தன்னுடைய ஒரு பெரிய ஒரு தன்னுடைய வாழ்க்கைக்கே விடப்பட்ட ஒரு சவாலாக நினைக்கிறான். அதாவது ஒரு பெண்ணை தான் விரும்பினால் அதை ஏற்றுக்கொள்வது என்பது அவளுடைய ஒரு ஏதோ கட்டாயம் என்பது போன்ற ஒரு எண்ணம் என்பது இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது உண்மையில் மிக மிக ஒரு ஆபத்தான ஒரு போக்காக இளைஞர்களிடம் இந்த எண்ணம் பரவி வருவதை நாம் பார்க்கிறோம். அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணை விரும்புவது, அந்த பெண்ணை அடைய முடியாவிட்டால் அந்த பெண்ணை அப்படியே அழித்து விட வேண்டும் அல்லது அவருடைய வாழ்க்கையை சீர்குலைத்து விட வேண்டும் என்பதுதான் நிறைய பேரினுடைய ஒரு எண்ணமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதற்காக அவர்கள் பல்வேறு விதமான விஷயங்களை செய்கிறார்கள். ஒன்று, தன்னைத்தானே துன்புறுத்திக் கொள்வது, தன்னைத்தானே அழித்துக் கொள்வது, தற்கொலை செய்து கொள்வது, அல்லது அந்த பெண்ணை அழிக்க முயற்சிப்பது, அல்லது அந்த பெண்ணை பொது வெளியில் அவமானப்படுத்துவது, அல்லது அவருடைய சொந்த வாழ்க்கையில் அவருக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்துவது, அல்லது அவரை பற்றி அவதூறு செய்திகளை பரப்புவது, இணையம் போன்றவற்றை பயன்படுத்தி அவர்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு சூழலையும் நெருக்கடியும் ஏற்படுத்துவது. இப்படி அன்பு செய்தவரையே அழிக்கிற இந்த கொடூரமான மனநோய் என்பது இன்றைக்கு பரவலாகி இருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இது தொடர்பான குற்றங்கள் இன்றைக்கு பெரிய அளவிற்கு அதிகரித்து வருகின்றன. இதற்கு பல காரணங்கள் இருப்பதை சமூகவியலாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். முக்கியமாக இதில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்பது, இன்றைக்கு பொதுவாக ஆண்களும் பெண்களும் நட்பு ரீதியாக பழகுவதற்கான ஒரு காலகட்டம், ஒரு சூழல் என்பது உருவாகி இருக்கிறது. நிறைய பெண்கள் படிக்கப் போகிறார்கள், வேலைக்கு செல்கிறார்கள், அல்லது முன்பு இருந்தது போல பெண்கள் ஆண்களிடமோ ஆண்கள் பெண்களிடமோ பேசவே கூடாது, பார்க்கவே கூடாது என்கிற நிலையெல்லாம் இன்றைக்கு பெருமளவிற்கு மாறி வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு பெண் தன்னிடம் நட்பாக பழகினால் கூட அவரை ப்ரப்போஸ் செய்வதற்கான அல்லது அவரை திருமணம் செய்து கொள்வதற்கான ஒரு உரிமையை எடுத்துக்கொள்வதற்கு அல்லது அத்தகைய ஒரு உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக நிறைய பேர் புரிந்து கொள்கிறார்கள். இது ஒரு ஆபத்தான ஒரு போக்கு. பெண்களிடம் நட்பு ரீதியாக பழக முடியாதபடி காலமாக அவர்களுடைய மனம் என்பது ஆண் பெண் உறவுகள் சார்ந்து சில குறிப்பிட்ட வரையறைகளுக்குள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வரையறைகள் மாறுகிற போது அதை புரிந்து கொள்ளாமல் ஒரு பெண் தன்னிடம் ஒரு அக்கறையுடனோ அல்லது அன்பாகவோ பழகினாலே கூட அது ஒரு காதலுக்கான அச்சாரமாக எடுத்துக்கொள்வது, அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த பெண் மீது ஒரு ஈடுபாடு ஒருவருக்கு வந்துவிட்டால் எப்படியாவது அந்த பெண்ணை அபகரிக்க வேண்டும் என்று நினைப்பது. இத்தகைய உணர்வு என்பது நாம் ஒரு சரியான ஆண் பெண் உறவுகளை நாம் சமூகத்தில் கற்றுக் கொடுக்கவே இல்லை, அல்லது ஆண் பெண் உறவுகள் சார்ந்த பாலின சமத்துவம் சார்ந்த மதிப்பீடுகள் நம்முடைய இளைஞர்கள் மனதில் உருவாகவே இல்லை என்கிற ஒரு அவலமான செய்தியைத்தான் நமக்கு காட்டுகிறது. ஏனென்றால் இந்த ஆண் பெண் உறவுகளை கௌரவமாக எப்படி கையாள்வது, சமத்துவமாக எப்படி கையாள்வது, ஜனநாயகபூர்வமாக எப்படி கையாள்வது, ஒவ்வொரு நட்பிற்கும் ஒவ்வொரு உறவிற்கும் ஒரு எல்லைகள் இருக்கின்றன. அந்த எல்லைகளை தாண்ட முயற்சிக்கிற போது முரண்பாடுகள் வந்தால் அந்த முரண்பாடுகளை கௌரவமாக எப்படி கையாள்வது என்பதெல்லாம் நம்முடைய இளைஞர்களுக்கு தெரியவில்லை. மாறாக அவர்கள் அதையெல்லாம் தங்களுக்கு இழைக்கப்படுகிற அவமானமாகவோ ஏமாற்றாகவோ நினைத்துக் கொள்கிறார்கள். நட்பாக இருப்பது என்பதோ வேறு, காதலிப்பது என்பது வேறு, திருமணம் செய்து கொள்வது என்பது வேறு என்கிற நிலையில்தான் நம்முடைய சமூகம் என்பது பிளவுண்டு கிடக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதையெல்லாம் புரிந்து கொள்வதற்கான ஒரு பக்குவம் என்பது இளைஞர்களுக்கு தேவையாக இருக்கிறது. ஆனால் நம்முடைய கல்வி அமைப்பிலோ குடும்ப அமைப்பிலோ அப்படிப்பட்ட மதிப்பீடுகளை நாம் கற்றுக் கொடுக்கிறோமா என்றால் நிச்சயமாக இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இன்னொரு புறம் நம்முடைய திரைப்படங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தீர்கள் என்றால் நிறைய படங்களில்
ஒரு தன்னை ஏற்க மறுக்கிற பெண்ணை ஒரு ஆண் துரத்தி சென்று நேசிப்பது அல்லது துரத்தி சென்று அவளை இணங்கச் செய்வது, கடைசியில் அந்த பெண்ணும் இணங்கி விடுவாள் என்பது போன்ற காட்சிகள் திரும்ப திரும்ப காட்டப்படுகின்றன. இது ஒரு பொது உளவியலில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் இன்றைக்கு ஸ்டாக்கிங், அதாவது பின்தொடர்தல் என்று சொல்வது ஒரு சட்டவிரோதமாகவே ஆக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு பெண்ணை நீங்கள் இணையத்தின் வழியாகவோ அல்லது நேரடியாகவோ அவருடைய விருப்பமின்றி தொடர்ந்து போய் தொந்தரவு செய்தால் உங்களுக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்க முடியும் என்று சட்டம் கூறுகிறது. ஆனால் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒரு பெண்ணிற்கு விருப்பமில்லை என்றாலும் கூட என்றைக்காவது ஒரு நாள் அவளை இணங்க வைத்து விடலாம் என்று அவளை தொடர்வதனுடைய ஒரு விளைவாக ஒரு காலகட்டத்தில் அது ஒரு மிகப்பெரிய வெறுப்பாக, வன்முறையாக, மோதலாக மாறி அந்த பெண்ணையே அழித்து விடுகிற அளவிற்கு இன்றைக்கு இந்த குற்றங்கள் பெருகி இருக்கின்றன. அந்த அளவில் தான் இந்த விழுப்புரத்தைச் சேர்ந்த இந்த பெண்ணினுடைய நவீனா என்கிற அந்த பெண்ணினுடைய மரணமும் ஒரு காதல் சார்ந்த மனநோய்கள் அல்லது ஆண்பெண் உறவுகள் சார்ந்த மனநோய்கள் இந்த சமூகத்தில் எவ்வளவு ஆழமாக இருக்கின்றன என்பதையும், இதற்கு எதிராக இத்தகைய மனநோய் கொண்ட நபர்கள் தன்னை பின்தொடர்கிற போது பெண்கள் மிகுந்த விழிப்புடன் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும், இதுபோன்ற நபர்களை ஒருபோதும் அலட்சியப்படுத்தக்கூடாது என்பதையும் இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் கவிஞர் டாக்டர் தங்க பழனிவேல். ஒரு கவிஞரா கவிதை உலக பயணம் அப்படிங்கிறது இவருக்கு எப்போ ஆரம்பமாச்சு, ஒவ்வொரு படைப்பையும் எந்த மாதிரியான ஒரு சுவாரஸ்யத்தை இவர் கையாண்டிருக்காரு, இவருடைய படைப்புலக பயணம் சார்ந்த பல விஷயங்களை, கருத்துக்களை நாம் இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு கவிஞரா, பேராசிரியரா, படைப்பாளியா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். கவிஞர் அப்படின்னு சொல்லும்போது கல்லூரி பேராசிரியர் ஒரு பக்கம், எழுத்து ஒரு பக்கம் அப்படின்னாலும் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் முழுக்க முழுக்க உங்களுடைய கவிதை உலக பயணம் சார்ந்து பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளை தான் நம்ம இப்போ பேச போகிறோம். எப்போ எப்படி இது கவிதை எழுதணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எண்ணம், ஆர்வம் ஏற்பட்டுச்சு, உங்களோட முதல் படைப்பு எப்படி இருந்துச்சு, எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மையமாக வச்சு உங்களோட கவிதை உருவாகுது, இப்போ வரைக்கும் நீங்கள் எழுதிட்டு இருக்கிற பணிகள்னு பல விஷயங்களை எங்கள் நேர்களோடு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல இந்த கவிதை அப்படின்ற இந்த படைப்பு உலகம் உங்களுக்கு எப்போ அறிமுகமாச்சு? எனக்கு நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் ஒரு கிராமம். நான் படித்தது எங்கள் ஊர், சொந்த ஊர் செவ்வேரி. செவ்வேரிலேருந்து 8 மைல்கள் தொலைவில் திட்டக்கூடிய ஒரு அரசு மேல்நிலைப்பள்ளி இருக்குங்க. அங்கே தான் நான் படித்தேன். படிக்கும்பொழுதே எனக்கு தமிழ் மேல் ஒரு தீவிர காதல் உண்டு, ரொம்ப தீவிர காதல் உண்டு. அது எனக்குள் அது ரொம்ப புதைந்து கிடந்தது. அந்த புதைந்து கிடந்த அந்த கவிதைகளை எங்கள் ஆசிரியர்கள் வெளிக்கொண்டு வந்தாங்க. நான் என்னை 9வது படிக்கும்போது என்னை புலவர் கவிஞர் தான் அழைப்பாங்க. ஆகவே எனக்குள்ளே இருந்த அந்த கவியாற்றலை என்னுடைய உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் தான் என்னை அறிமுகப்படுத்தினாங்க. அதன் பிறகு நான் கிராமத்து வாசியாக இருந்ததால் கிராமத்து மக்களுடைய வாழ்வியல் ஆதாரங்கள், வாழ்வியலுடைய கொடுமைகள், அங்கே நடக்கின்ற ஏற்றத்தாழ்வுகள், அங்கு நடக்கின்ற இல்லாமைகள், இயலாமைகள், பொறாமைகள், போட்டிகள், பொச்சிரம்புகள், இப்படி கிராமத்தில் எத்தனையோ பாகுபாடுகள் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் பார்த்து என் மனம் வெந்தது, நொந்தது. எனக்குள்ளே ஏதோ ஒரு ஆற்றல், ஒரு கவியாற்றல் அப்பொழுது இருந்தது. நான் ஒரு நாள் எங்கள் கிராமத்தில் இருக்கிற மக்களை பற்றி, ஒரு பள்ளிக்கூடம் செல்லாத பாலகர்கள் கொத்தடிமை வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். நானும் வயலில் எங்களுடைய கழனியில் எங்களுடைய மாடு மேய்க்கின்ற தெரியும் உங்களுக்கு, அந்த மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அப்போ அந்த சிறுவர்களும் அங்கே மாடு மேய்த்து கொண்டிருந்தார்கள். நான் படித்து கொண்டிருந்தேன், 10வது படித்து கொண்டிருந்தேன். பள்ளிக்கு போகின்ற சிறுவர்கள் அங்கே மாடு மேய்த்து கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை இருட்டறையில் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். இதை பார்த்து நான் எழுதின முதல் கவிதை நாங்கள் கிராமத்து அடிமைகள். அது எப்படின்னா, அந்த மக்கள் எப்படிலாம் பள்ளிக்கூடம் போகாமல் இங்கே அடிமை வேலை செய்கிறாங்க, எப்படி அவங்க வாழ்க்கையுடைய இருட்டாக இருக்கிறது, இவங்களெல்லாம் ஆட்டி படைக்கிறது யார் அப்படிங்கிற ஒரு நிலைமை நினைத்து பார்க்கும் பொழுது, பூர்வீகமாக அவர்கள் இல்லாமையில் வறுமையில் அவர்கள் சஞ்சரிப்பதால் ஒரு ஆதிக்க வர்க்கம் அவர்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றன. அந்த அடிப்படையில்
அந்த கவிதையை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த கவிதை அந்த ஆடு மேய்க்கின்ற மாடு மேய்க்கின்ற மாணவர்கள் மாணவிகள் சொல்வதைப் போலே அமைந்திருக்கும். நாங்கள் கிராமத்து அடிமைகள், 5 வயதினிலே எங்களுக்கு விவரம் அறியாத வேளையிலே கொடுமை கொத்தடிமை பள்ளியிலே என் பெற்றோர் எங்களை ஏர்ந்தான் சேர்த்தனரோ. பிஞ்சு வயதினிலே பேனா பிடிக்கும் பருவத்திலே ஆண்டை வஞ்சை சிறையனிலே எங்களை ஏன்தான் தள்ளினாரோ. மாட்டோடு மாடாக காட்டில் மாட்டி மடிவதுவும், ஆட்டோடு ஆடாக காட்டில் அக்கினியால் அழுவதுவும், புயலுக்கும் மழைக்கும் நாங்கள் புலம்பி தவிப்பதுவும், கல்லுக்கும் முள்ளுக்கும் நாங்கள் கண்ணீர் கசிவதுவும், எங்கள் தலையெழுத்தோ இல்லை இல்லாமை பிணி எழுத்தோ. செங்கோல் பிடித்துமே சீமையை ஆள பிறந்தவர்கள் வறுமை கொடுங்கோல் பிடித்துமே கானகத்தை ஆளலாமா. அறிவியல் உலகத்திலே அதிசயம் செய்ய பிறந்தவர்கள் அறியாமை சேற்றினுள்ளே தவளைகளாய் வாழலாமா. ஆள்காட்டி விரல் காட்டி ஆணையிட பிறந்தவர்கள் கைகட்டி வாய்ப்பொத்தி கீழார் கட்டளைக்கு பணியலாமா. சந்தனத்தை அள்ளியுமே சந்தோஷப்படும் கைகள் மாட்டு சாணங்களை அள்ளியுமே சஞ்சலத்தில் வீழலாமா. படித்தோரு பெரியோரே பட்டணத்தில் உள்ளோரே நாட்டோரே நடப்போரே நானிலத்தில் ஆள்பவரே எங்களுக்கு சுதந்திரமும் கிடைப்பதுதான் எப்போது, எங்களையும் மீட்பதற்கு வாருங்கள் இப்போது என்று அந்த குழந்தைகள் சொல்வது போல் அந்த கவிதை அமைந்திருக்கிறது. பொதுவாக காமராஜர் எப்படி கல்விக்கண்ணை திறந்தாரோ அதே போல நம்முடைய தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களும் ஏழை எளிய மக்களுக்காக அறிவுக்கண் திறந்து எத்தனையோ பள்ளிகளுக்கு அவர் திறந்து பள்ளிகளினுடைய வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்டார்கள். அது மட்டுமல்லாமல் மாணவ மாணவர்களுக்கு வாழ்வில் முன்னேறுவதற்கு நிறைய சலுகைகளை நிறைய திட்டங்களை தீட்டி அவர் வாழ்க்கையில் மாணவருடைய இருட்டறைக்கு ஒரு ஒளி தீபமாக தன் உதய சூரியன் சின்னத்துடைய வெளிச்சமாக அவர்களுக்கு பாய்ச்சி தந்தார்கள். ஆகவே அப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தும் இன்னும் கிராமங்கள் எத்தனையோ மாணவ மாணவிகள் படிக்க வழியில்லாமல் படிக்க வழிகாட்டு ஆள் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை நினைத்து பார்க்கும்போது என் மனம் இன்னமும் வேதனையில் தவழ்ந்து கொண்டிருக்கின்றன. நிச்சயமா சார், ரொம்ப யதார்த்தமான ஒரு கவிதைன்னு சொல்லலாம். கவிதை தொகுப்புன்னு சொல்லும்போது கானகத்தில் ஒரு தாலாட்டு அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு வெளியிட்டிருக்கீங்க. இது எப்படி சார் முழுக்க முழுக்க தாலாட்டு மையம் வச்சு இதோட கரு எப்படி உருவானது? இதுவும் கிராம சூழல் தான். எப்படின்னா நான் பச்சையம் காலையில் எம்ஏ படிச்சுருந்தேங்க. எம்ஏ படித்து கொண்டு இருக்கும்போது என் கிராமத்துக்கு சென்றிருந்தேன். அப்போது இந்த கானகத்தில் ஒரு தாலாட்டினுடைய மையக்கரு எனக்கு எப்படி தோன்றுச்சுன்னா இதே பிரச்சனை தான். அதாவது உழைப்பாளிகள் அவர்கள் உழைப்பை சுரண்டவர்கள் ஒருவரும் இப்படி இருக்கும் பொழுது அங்கே நியாயமான கூலி கொடுக்க மாட்டாங்க. 8 மணிக்கு வேலைக்கு போனாங்கன்னா நைட் 8 மணிக்கு தான் அவங்க விடுவாங்க. அதே போல் நியாயமான கூலி நியாயம் எதுலேயுமே அங்கே இருக்காது. இந்த சூழ்நிலையில் அவர்கள் வேலை செஞ்சுட்டு கூலி இல்லாமல் வீட்டுக்கு வருவாங்க. கூலி 2 நாள் 3 நாள் 1 வாரம் கழிச்சு தான் கூலியும் தருவாங்க. எத்தனையோ ஏழை எளிய மக்கள் எல்லா சாதியிலும் இருக்குங்க. அவங்க நான் பட்டினி கிடந்த நேரடியாக பார்த்துருக்கிறேன், அவங்களுடைய வறுமையை நேரடியாக பார்த்துருக்கேன். இந்த சூழலை மையமாக வச்சு ஒரு கவிதை நான் எழுதலான்ட்டு எனக்கு எண்ணம் வந்தது. எப்படின்னா கானகத்தில் பிறந்து 1 மாதம் ஆன குழந்தைய தாய் குழந்தைய குடிசையில் போட்டுட்டு 3 மைல் குளத்தில் உள்ள 3 மைல்கள் தொலைவில் போய் களை எடுக்கிறாங்க. அப்போ குழந்தை வீட்டில் இருக்குங்க. வீட்டில் இருக்கிற குழந்தை குடிசை பகுதி, தேல் இருக்கும், பாம்பு இருக்கும், கோழி இருக்கும், வானம் பார்த்த பூமி, சூரிய வெளிச்சம் இருக்கும், அடைமழை வரும், புயல் வரும், இவ்வளோ சூழ்நிலை குழந்தை வீட்டில் இருக்கும். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அந்த குழந்தை தன் தாயை நோக்கி பால் கொடுக்க கூப்பிடுதுங்க. அதாவது எனக்கு பசி எடுக்குது, நீ பால் கொடு, என்னை பெற்று போட்டு நீங்கள் அங்கே போய் வேலை செஞ்சிட்ருக்க அப்படின்னு அந்த குழந்தை தூது விடுது. அங்கே வேலையில் செஞ்சுட்டு இருக்கிற கழனியில் இருக்கிற அம்மா, எப்போ நான் இடையில் வர முடியாது, இடையில அவர் கூலி தர மாட்டாங்க, என் செல்லமே நீ கொஞ்சம் அந்த பசியை பொறுத்துக்கிட்டு இரு ராஜா, நான் உனக்கு பால் கொடுக்குறேன் அப்படின்னு அந்த தாய் அங்கேருந்து ஒரு தாலாட்டு படுவா. அந்த தாலாட்டு தான் இந்த கவிதை. அந்த கவிதை நான் சொல்லிக்கிட்டுறேங்க. முதல்ல குடிசையிலிருந்து குழந்தை சொல்லுதுங்க. கழனியிலே இனமறந்து களை எடுக்கும் வெத்த வேலை, வேதனையில் இணைச்சுமந்து வீதியில் போட்ட வேலை, விட்டத்தில் தூக்கி கட்டி வெம்பிடவே வைத்த வேலை, வயிறு 10 தடி கத்து தடி பறந்து பாலூட்டு. அடுத்த தாய் சொல்கிறான், காத்தோடு கண்ணீரை கரைத்து விடும் எம்மகனை, வயிற்றோடு போராடும்
வம்சத்தில் உதித்தவனே, தப்பு பயிரைப் போல தப்பாக உதித்து விட்டோம். அம்மா நிலையறிந்து நீ அந்தி வரை பொறுத்துக்கணும். குழந்தை சொல்லுது, கூலிக்காரி வைத்திலனா தரித்ததெல்லாம் பாவம்தான். அந்த பாவி பயல் எனக்கெடுத்த பிரம்மனோட சாபந்தான். பதருக்கு ஆசை வச்சு பாடுபட போனவளை, சில்லற காசுக்கு ஆசை வச்சு கானகத்தில் வேள்பவளை, பண்ணையாறு கழனியிலே நீ பம்பரமாய் உழைச்சாலும் என்ன பலனை கண்டாய் என் தாயை சொல்லும்படி. அது தாய் சொல்கிறாங்க, இல்லாத இடம் தேடி இம்சதர பிறந்தவனே, பொல்லாத பயலே என் பொடிப்பயலை கேட்டுக்கடா. அம்மா நிலை அறியாமல் அடம்பிடிக்கும் தீயவனே, சும்மா உளராதே நான் சொல்லுறத புரிஞ்சுக்கையா. வைத்த கழிவிடவே நான் வனவாசம் போறேன் ஐயா, பொழுத தள்ளிடவே நான் போராடி வாரனையா. பல்ல விளக்காம பழஞ்சோத்த காணாம ஈரத்துணியை இடுப்பில் கட்டி நான் இடர்காட்டில் வேகரையா, நான் இடர்காட்டில் வேகரையா. அடுப்பும் எரியவில்லை, அறவயிரும் நிரம்பவில்லை, படிப்பது எனக்கு எதற்கு இந்த பாழாய் போன பூமியிலே அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுங்க. அப்புறம் தாய் வந்து என்ன சொல்கிறேன்னா, நான் ராஜா, நான் என்னுடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு நான் இருட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். நீ என்ன செய்கிற, நான் எப்படியாவது கூலி வேலை செஞ்சு எந்த வேலை செஞ்சு உன்னை படிக்க வச்சிட்றேன். நீ படிக்க வச்சு நீ படித்தோடனே நீ பெரியாள் ஆகி நம்ம காமராஜர் போன்று, கலைஞர் போன்று, இன்னும் எத்தனையோ உலக சரித்திரத்தில் நாட்டுக்காக பாடுபட்ட மாபெரும் தலைவர் போன்று நீ உன் பிறந்த சமுதாயத்தை நினச்சி பார்க்கணும், நாட்டுக்காக பாடுபடணும், உன் தெருவுக்காக பாடுபடணும், உலகத்துக்காக பாடுபடணும், ஏழை எளிய மக்களுக்காக நீ என்றும் ஒரு கலைஞரை விளக்காக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த தாய் இந்த கவிதை முடிப்பா. அதுதாங்க அந்த கவிதை. பொதுவாக உங்களுடைய பார்வை, உங்களுடைய போக்கு எப்படி இருக்கும்? இந்த மாதிரியான ஒரு தாலாட்டு இதை மையமாக வச்சா, இல்லை சமூகத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனைகளை வச்சா எப்படி உங்களோட ஒரு படைப்பு உருவாகுது? என்னுடைய கவிதைகள் பெரும்பாலும் சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளை மையமாக வச்சு தான் என் கவிதை எழுதுவேன். கவிதை என்பது வெறும் பொழுதுபோக்கு எழுதுவோம் நான் கிடையாது. ஒரு கவிதை என்பது ஒரு போர்வால்னு சொல்லுவாங்க. கவிதை என்பது ஒரு ஒரு தீப்பிழம்புன்னு சொல்லுவாங்க. கவிதை என்பது ஒரு சூரிய வெளிச்சம்னு சொல்லுவாங்க. நம்ம கவிதை இருட்டுக்கு வெளிச்சமாக இருக்கணும். வாளெடுத்து போர் தொடுத்து தீமைகளை விரட்டக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கணும் நம்ம கவிதை. அப்படியே ஏதோ எழுதணும் போனோம் படித்து தூக்கி போட்டாங்க கவிதை இருக்கக்கூடாது. என்னுடைய கவிதை முழுக்க அனைத்து கவிதைகளுமே என் பாதிப்பால் நான் கண்ணால் பார்த்தது, காதால் கேட்டது, அந்த அனுபவத்துடைய தாக்கம் தான் என்னுடைய கவிதைகள் அனைத்துமே. ஒரு முறை நான் ஒரு ஊருக்கு போயிட்டு இருந்தேன். அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பெரிய நிகழ்வு நடந்தது. ஒரே ஊரில் பெரிய கலவரம் நடந்தது. அந்த கலவரம் என்ன கேட்டோன்னா, சங்கம் ரீதியாக மத சங்கம், ஜாதி சங்கம், இப்படி பல சங்கங்கள், அந்த சங்க ரீதியாக இரு தரப்பினர் மோதிக்கிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். உடனே பேருந்தெல்லாம் நிறுத்தப்பட்டது. நான் இறங்கி ஒரு பெட்டிகளில் ஒரு பேப்பர் வாங்கி அன்றைக்கி ஒரு கவிதை எழுதினேன். சங்கமதி ஒழிப்புங்கிற தலைப்பில் அந்த ஒரு சூழல் எனக்கு அந்த பேருந்தில் பயணம் செய்யும்போது தான் கிடைச்சது ஒழிய, ஏதோ உட்காந்துட்டு இன்றைக்கி கவிதை எழுதணும் அப்படி வீட்டு பண்ண எழுதுகிற மாதிரி நான் கவிதை எழுத மாட்டேன். ஹோம்ஒர்க் எழுதுகிற மாதிரி கவிதை கிடையாது. எந்த ஒரு பாதிப்பு எதுவானாலும் உடனே கவிதை படிச்சிருவேன். அந்த நேரத்தில் அது உதித்தது தான் அந்த கவிதை, சங்கமதி ஒழிப்புன்ட்டு. காக்கைக்கு ஒரு கழுகுக்கு ஒரு சங்கம் இருக்கா, கரடிக்கு ஒரு கழுதைக்கு ஒரு பிரிவு இருக்கா, ஆற்றிலோடும் தண்ணீருக்கு வர்ணம் இருக்கா, இதை அனைத்து மறிந்த மனிதா உனக்கு ஞானம் இருக்கா, நேற்றைக்கு ஒரு இன்றைக்கு ஒரு நிலா இருக்கா, நினக்கு வேறு எனக்கு வேறு குருதி இருக்கா, வேற்றுமைகள் காண்பதிலே நியாயம் இருக்கா, நாம் ஒரு விருட்சத்திலே படுத்த கனிகள் ஞாபகம் இருக்கா, கற்கால மனிதரெல்லாம் சங்கம் கண்டானா, இல்லை கணக்கறியா சங்கம் வைத்து தொல்லை கண்டானா, பொற்கால மனிதரெல்லாம் இதை மறந்தானா, தன்னையே தன் மனித இனத்தையே புதைகுழியில் தள்ளிக்கத்தான் சங்கம் கண்டானா, சாதி சங்கம் கண்டானா, மத சங்கம் கண்டானா, சங்கமதை ஒழித்து விட்டு சங்கமமாவோம், சமுதாய சந்தையிலே ஒற்றுமை காண்போம், எங்களினும் மனித இனம் என்றே சொல்லுவோம், கண் எதிரே வரும் சாதிப்பேயை மதப்பேயை தூக்கிலிடுவோம் தூக்கிலிடுவோம் தூக்கிலிடுவோம். நிச்சயமா சார், உங்களுடைய படைப்புகளே நீங்கள் இன்னும் நினச்சி பார்த்தா வியந்து பார்க்குற இது ஒரு மறக்க முடியாத ஒரு படைப்பு உருவான விதம் அப்படின்னு சொன்னால் எதெல்லாம் சொல்லுவீங்க? என்னுடைய படைப்பில் நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரும் கவிஞர்னாவே அது டாக்டர் ஐயா கலைஞர் ஐயா அவங்க மட்டும்தான் என்னால் அறுதிட்டு சொல்ல முடியும். எத்தனையோ கவிஞர்கள் அப்படியே கவி பேரரசு, கவிக்கோ, மேத்தா, ஈரோடு தமிழம்பன், இந்த நாட்டு முன்னணி கவிஞர்கள் இன்னும் பின்னாடி வரக்கூடிய அனைத்து கவிஞர்களும் கலைஞனுடைய
பேனா மையினுடைய ஒரு அந்த தாக்கத்தால் தான் எல்லாமே கவிதை எழுதுகிறாங்க, படைக்கிறாங்கன்னு எல்லாம் சொல்கிறாங்க. தலைவர் அவர்கள் கலைஞனுடைய படைப்பின் தாக்கம்தான் நாங்கள் ஒரு மாபெரும் கவிஞரானோம், அவருடைய பாதிப்பு தான் நாங்கள் கவிஞர் சொல்கிறாங்க. அதே போல் அறிஞர் அண்ணாவை பற்றி கலைஞர் அவர்கள் இறங்கற்ப பாட்டிருப்பார் தெரியும். ஆள் காட்டி அவர்கள் மட்டும் காட்டி நின்றார். அறிஞர் அண்ணாவுடைய கவிதாஞ்சலி கவிதை உலக பிரசித்தி பெற்ற ஒரு கவிதையாக எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்க. அண்ணாவுடைய இறப்பிற்கு உலக மக்களே திரண்டு வந்த மாதிரி ஒரு திரண்டு வந்தாங்க. அந்த ஒரு மாபெரும் அறிஞர் அவர் இறப்பை பற்றி நம்ம தலைவர் கலைஞர் பாடின கவிதை, அந்த இரங்கற் கவிதை காலத்தால் அழியாத ஒரு காவியமானது. அதே போல் நான் ஒரு கவிதை, அந்த தாக்கத்தின் வடிவமாக நான் ஒரு கவிதை எழுதினேன். இவர் நம்மளுடைய முன்னாள் பாரத பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள் இறப்பு, அந்த செய்தி நான் எங்கள் கிராமத்திலேருந்தே கேட்குறேன். இதெல்லாம் நான் ஏதோ புத்தகத்தை படித்து அங்கே படித்து எங்கே படித்து எழுதணுங்கிற நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த பாதிப்பால் தான் நான் கவிதையை வருத ஒழிய இதை தான் எழுதணுன்ட்டு உட்காந்து நான் எழுத மாட்டேன். உடனே கிராமத்திலேருந்து ஒரு வயல் பகுதிக்கு வரேன், அப்போ அந்த கவிதை எழுதுகிறேன். விளையாத கண்ணலுக்கு அறுவடையா, வீசி வந்த தென்றலுக்கு தண்டனையா, பூத்து வந்த நந்தவனம் புறக்கணிப்பா, புவிமீதில் பாவிகளின் சதிவலையா, இந்திராவின் இதய தெய்வம் அணைந்ததுவோ, இந்தியாவின் இரத்த ஓட்டம் நின்றதுவோ, வணங்கி வந்த குலக்கோயில் இடிந்ததுவோ, வையமெங்கும் உயிர் நிடக்கும் கொண்டதுவோ, இமயமும் குமரியும் சரிந்ததேனோ, இவ்வுலகும் செந்நீரில் குளிப்பதேனோ, சுழன்று வந்த புவியுருண்டே நின்றதேனோ, சொல்லாமல் சோகம் சொன்னதேனோ, எலுமிச்சை பழத்திற்கு எரிதரலா, இந்திய தேசத்திற்கு ஆரடியா, புவியரசி புதல்வனுக்கு நித்திரையா, இல்லை புகழென்னும் நீங்காத முத்திரையா, ஐயா காலமகள் செய்திட்ட வேதனையா, இல்லை கடமைக்கு செய்திட்ட சோதனையா, அந்த ஈசனவன் எழுதியது அரைகுறையா, இந்திய ராஜ்யத்தை ஆண்டதற்கு பூஜ்ஜியமா. இப்படி போயிட்டே இருக்கும். கடைசியில் முடிப்பேன். யமனுக்கும் யமனொருவன் உதிக்க வேண்டும், எம் தலைவா மீண்டும் நீ பிறக்க வேண்டும், கண்ணற்ற கடவுளுக்கும் கருணை வேண்டும், அந்த கடவுளையும் சுடுகாட்டில் புதைக்க வேண்டும் அப்படின்னு அந்த கவிதை எனக்கு எப்படி வந்துன்னே தெரியலைங்க. அந்த அளவு அந்த நிறைய ஊமைகள் உருவங்கள் அந்த பயங்கரம் நிறைய பேர் பாராட்டாங்க அந்த கவிதை. அந்த கவிதை என்னால் காலத்தில் மறக்க முடியாத ஒரு கவிதையாக நான் நினைக்கிறேன். ஒரு கவிதை எப்படி இருக்கணும், கவிதை என்றால் என்னன்னா உங்களோட பார்வையில் சொல்லுங்க. ஒரு கவிதை என்றால் கவிதை என்பது ஒரு காலத்தின் கண்ணடியாக இருக்கணுங்க. ஒரு காலத்தின் கண்ணடியாக, ஒரு உலகத்தின் முகவரியாகவும் ஒரு கவிதை இருக்கணும். அந்த வரியில் பார்க்கும்பொழுது பாரதியார், பாரதிதாசன், பட்டுக்கோட்டை, நம்ம தலைவர் கலைஞர் போன்ற கவிஞர்களின் கவிதை எல்லாமே ஒரு காலத்தின் கண்ணடியாக இருக்குது. ஒரு மனிதனுக்கு வாழ்வியலினுடைய பாட புத்தகமாக இருக்குது. ஒரு இருட்டுக்கு விடியலாக இருக்குது. அது போன்றதான் கவிதைகள் இருக்க வேண்டும் நான் நம்புகிறேன். ஒரு கவிஞரா, ஒரு பேராசிரியரா இன்னைக்கு கவிதை உலகோட போக்கு எப்படி பார்க்குறீங்க? மரபு கவிதையிலேருந்து நவீன கவிதைகள், ஹைக்கூ இப்படின்னு நிறைய மாற்றங்களை சந்திச்சுட்டு வருது. இது எல்லாமே கவிதை அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? எந்த கவிதையாக இருந்தாலும் சொல்ல வந்த கவிஞனுடைய பொருள், பாடுபொருள் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு விடியலாக இருக்கணும். அந்த கவிதை படித்த உடனேயே நமக்கு ஏதோ ஒரு நம்ம மனதை புரட்டி போடக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கணும் அந்த கவிதை. அதுதான் கவிதை. அது எந்த வடிவமாக இருக்கலாம். மரபு கவிதையாக இருக்கலாம், புது கவிதையாக இருக்கலாம், ஹைக்கூ கவிதையாக இருக்கலாம், எந்த கவிதையாக இருக்கலாம். இன்றைக்கி மரபு கவிதைக்கு தாண்டி இன்றைக்கி புது கவிதை, ஹைக்கூ கவிதைலாம் இன்றைக்கி ரொம்ப கோல வச்சுக்கிட்டு இருக்கின்றன. அப்படி பார்க்கும்பொழுது இன்றைய நிலைய கவிஞர்கள், மாணவர்கள், மாணவிகள், ஏன் 5வது படித்தவர்கள், 10வது படித்தவர்கள், எங்கெங்கே வேலை செய்கிறவங்கள்லாம் கவிதை எழுதுகிறாங்க. இன்றைக்கி கவிஞர்களுக்கு பஞ்சமே இல்லை. அப்போ கவிதை எழுதுகிறவங்க யாருன்னு பார்க்க வேணாம், அந்த கவிதை என்ன, அந்த கவிதையுடைய பாடுபொருள் என்னன்னு பார்க்கணும் ஒழிய எந்த கவிதையானாலும் நம்ம ஆராதிக்கலாம், நேசிக்கலாம். இந்த கவிதை தான் இருக்கணுங்கிறது இல்லைங்க. எந்த கவிதையாக இருந்தாலும் சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய கவிதையாக இருக்கணும், சமுதாயம் மேம்படக்கூடிய கவிதையாக இருக்கணும், ஒரு சமுதாயத்துக்கு வெளிச்சம் தரக்கூடிய கவிதையாக இருக்கணும். அதுதான் கவிதை. இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் மத்தியில் எழுத்து அப்படிங்கிறதோட வடிவம் எந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? இன்றைக்கி பெரும்பாலும் இளைஞர்கள், மாணவர்கள் நிறையா படிக்கிறாங்க. அதே போல் நிறைய மாணவர்கள் கவிதை எழுதுகிறாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய மாணவர்கள் கவிதை புத்தகம் போட்டிருக்காங்க. ஆகவே இன்றைய காலகட்டங்களில் நிறைய படிக்கணும்,
நூலகம் போய் படிக்கணும், நிறைய கவிஞர்களுடைய படைப்புகளை படிக்கணுன்ட்டு நிறைய மாணவர்கள் இளைஞர்கள் இருக்கிறாங்க. அந்த படிப்பதன் மூலம் அவர்களே இன்றைக்கி படைப்பாளர்களாகி நிறைய கவிஞர்கள் தொடக்கப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி மாணவர்களாக இன்றைக்கி புத்தகம் போட்டிருக்காங்க. எங்கள் கல்லூரி மாணவர்களும் புத்தகம் போட்டிருக்காங்க. அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய மாணவர்கள் சமுதாய அக்கறையுள்ள மாணவர்களாக, இன்றைய இளைஞர்கள் சமுதாயத்தின் அக்கறையுள்ள இளைஞர்களாக, படிக்க வேண்டும் படைக்க வேண்டும் என்ற இளைஞர்களாக வராங்க. அவங்கள நம்ம பாராட்டலாம். ஒரு கவிஞரா, ஒரு படைப்பாளியா உங்களுடைய எழுத்துலக பயணம் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பமாச்சு? உங்களோட முதல் படைப்பு உருவான விதம், சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளையே மையமாக வச்சு எப்படி நீங்கள் ஒவ்வொரு படைப்பையும் உருவாக்கிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு இளைஞர்கள் மத்தியில் எழுத்துலகம் எப்படி இருக்குது இப்படின்னு பல விஷயங்களை, கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள் இவைகளில் இருந்து நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நம் விடையிலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சில நாள்களுக்கு முன்பு விழுப்புரத்துக்கு அருகிலே இருக்கிற ஒரு கிராமத்தில் நவீனா என்கிற பெண்ணை எரித்து கொலை செய்ய செந்தில் என்று ஒரு இளைஞன் முயற்சித்திருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு கொடுமை இந்த தேசத்தில் அங்கங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்பதே நம் அத்தனை பேருக்கும் அவமானம் என்று தான் சொல்ல வேண்டும். எதற்காக அந்த பெண்ணை எரித்து கொள்ள வேண்டும்? அந்த பெண்ணை இந்த பையன் விரும்பியிருக்கிறான். ஆனால் அந்த பெண்ணுக்கு அதிலே உடன்பாடு இல்லை. அதனால் அந்த பெண்ணை கொன்றுவிடலாம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் எங்கே அமைதியும் நியாயமும் மிச்சப்படும்? அந்த கொலை செய்ய முயன்ற, தான் இறந்து போய்விட்ட அந்த செந்தில் இன்றைக்கு உயிரோடு போராடி கொண்டிருக்கிற, இந்த பதிவு நடைபெறுகிற வரையில் மிக கடுமையான நிலையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற அந்த பெண், இவர்கள் இரண்டு பேரையும் பார்க்கிற போது நமக்கு 1000 கேள்விகள் எழுகின்றன. இந்த செந்தில் என்கிற இந்த இளைஞன் யார் என்றால், முன்பு ஒரு முறை தொலைக்காட்சிகளிலே அந்த இளைஞன் தோன்றிய போது நானும் அந்த விவாதத்திலே பங்கு கொண்டேன். அப்போது அந்த இளைஞன் காவல்துறையிலே கொடுத்திருந்த வாக்குமூலம் என்ன என்றால், நான் ஒரு பெண்ணை காதலித்ததற்காக அந்த பெண்ணினுடைய தாய்மாமன் என் கையையும் காலையும் வெட்டிவிட்டான் என்று, கை காலில் வெட்டப்பட்ட அந்த நிலையில் அந்த தொலைக்காட்சிக்கு அந்த இளைஞனும் வந்திருந்த போது என்னை போன்றவர்கள் சந்தித்தோம். எனவே அன்றைக்கு விவாதத்திலே அடிபட்டிருக்கிற, கைகால் வெட்டப்பட்டிருக்கிற அந்த இளைஞனுக்காக பரிதாபப்பட்டு, இப்படி வெட்டலாமா என்று மிகுந்த கோபத்தோடு பேசியவர்களிலே நானும் ஒருவர். ஆனால் இன்றைக்கு அந்த இளைஞன் செய்திருக்கிற செயலை எண்ணி பார்க்கிற போது நான் உண்மையிலேயே வெட்கமும் வேதனையும் அடைகிறேன். தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்துவது வேறு, தன்னுடைய உரிமைக்கு போராடுவது வேறு. ஆனால் தன் மீது விருப்பமில்லாத ஒரு பெண்ணை கட்டாயப்படுத்தி மணந்து கொள்வது, ஒன்று அந்த பெண்ணை அடைய வேண்டும் அல்லது அழிக்க வேண்டும் என்று நினைப்பது ஒரு விலங்குகளுக்கு கூட இல்லாத குணம் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட குணம் இந்த இளைஞனுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. எழுத்தாளர் மனுஷ்யபுத்திரன் அவர்கள் ஒரு தொலைக்காட்சியிலே பேசுகிற போது இதை மிக நிதானமாக அணுகினார். ஒரு சமூகமே இப்படி சீரழிந்து கொண்டிருக்கிறதா, அல்லது இது தனிப்பட்ட சில இளைஞர்களுக்கான மனநோய் என்று பார்ப்பதா என்கிற கேள்வியை எழுப்பினார். அன்றைக்கு அந்த இளைஞனுக்காக பரிந்து பேசி என்னை போன்றவர்கள் கூட மிக கடுமையாக இன்றைக்கு இதனை கண்டிக்கிறோம். இப்படிப்பட்ட செயல்கள் நாட்டில் நடைபெறவே கூடாது. ஆனால் அன்றைக்கு அந்த நிலையில் எங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை வைத்துக்கொண்டு அந்த இளைஞனை ஆதரித்ததற்காக, உங்களை போன்றவர்கள்தான் இப்படிப்பட்ட கொலைகள் நடக்கின்றன, உங்களை போன்றவர்களால் தான் நடக்கின்றன என்று இன்றைக்கு குற்றம் சாட்டியும் பலர் என்னிடத்தில் தொலைபேசியும் கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடத்திலே அடிப்படையாக ஒரு செய்தியை நாம் விளக்க வேண்டும். இந்த கொடும் செயலை ஒரு நாளும் நாம் ஆதரிக்கவில்லை. ஆனால் இது ஒட்டுமொத்தமான ஒரு சாதி இன்னொரு சாதியின் மீது தொடுத்திருக்கிற போர் என்று கொண்டு போனால் சமூகத்தினுடைய அமைதி சீரழிந்து போய்விடும். அப்போது உடனடியாக என்ன கேள்வி வரும் என்றால், சில இடங்களில் சில கொலைகள் நடந்திருக்கிற போது அவற்றை ஆணவ கொலைகள் என்று சொல்லி அவற்றை சாதி ஆதிக்கம் என்று சொன்ன நீங்கள் ஏன் இப்போது சாதி பற்றி பேசவில்லை என்றால், அவைகளுக்கும் இவற்றுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது. அங்கே நடைபெற்ற ஆணவ கொலைகள், பல கொலைகள் இந்த சாதியை சார்ந்தவன் இன்னொரு சாதியை சார்ந்த அந்த பெண்ணை காதலித்தது குற்றம் என்பதற்காகவே, சாதிக்காகவே நடைபெற்ற கொலைகள். ஆனால்
சுவாதி என்கிற ஒரு பெண் கொல்லப்பட்டிருப்பதும் இப்போது நவீனாவுக்கு நேர்ந்திருப்பதும் அவள் அந்த சாதியைச் சேர்ந்தவள் என்பதற்காக காதலிக்கக்கூடாது என்று அழித்து விடவில்லை, தன்னை காதலிக்கவில்லை என்பதற்காக ஒரு தனி மனிதனினுடைய கொடூரமான ஒரு எண்ணத்தின் வெளிப்பாடாக இது இருக்கிறதே தவிர, இந்த சாதியைச் சேர்ந்த மக்களெல்லாம் ஏன் எங்கள் சாதியைச் சேர்ந்தவனை காதலிக்கவில்லை என்று கேட்டு அந்த பெண்ணை கொல்லவில்லை. எப்படி செய்திருந்தாலும் கொலை மிக கொடூரமானது, கண்டிக்கப்பட வேண்டியது. இது போன்ற செயல்களை யார் செய்தாலும் மன்னிக்கக்கூடாது, மன்னிக்க முடியாது. இது போன்ற செயல்கள் தொடர்வதற்கு ஒரு நாளும் யாரும் துணை நிற்க கூடாது என்பவை எல்லாம் சரி. ஆனால் இவற்றையும் இப்படி பார்ப்பது, எப்படியெல்லாம் இவற்றை நோக்குவது என்பதிலே வேறுபாடுகள் இருக்கின்றன. ஆனால் இன்னொன்றை நாம் பார்க்க வேண்டும். ஒரு காவல்துறையிடத்திலே அப்படி போய் ஒரு புகாரை கொடுத்த ஒரு இளைஞன் ஒரு வன்மத்தை நெஞ்சத்திலேயே வைத்து கொண்டிருந்து விட்டு இன்றைக்கு இதனை இப்படி செய்திருக்கிறான். இப்படி செய்திருக்கிற வேளையில் இந்த பக்கத்திலேயும் ஒன்றை நாம் கவனமாக குறித்து சொல்ல வேண்டும். இவன் ஒரு குறிப்பிட்ட சாதியில் பிறந்தவன் என்பதனாலே அந்த சாதியை சார்ந்தவர்கள் இவனை ஆதரிப்பதோ, யாரோ ஒரு பெண் வெட்டப்படுகிற போது வெட்டியவன் எந்த சாதி என்று பார்த்து அதற்காக வழக்காடுவதோ எந்த நிலையிலும் நியாயமானதில்லை. யார் யாரை கொலை செய்தாலும் அது கொலைதான். இவைகளிலெல்லாம் இன்னொரு செய்தியும் அடங்கியிருக்கிறது. ஒரு பெண் தன்னுடைய விருப்பத்திற்கு செயல்பட முடியாது, ஆணின் விருப்பத்திற்கு அவள் இணங்கியே தீர வேண்டும் என்பதும் மிக கொடுமையான ஒரு ஆண் ஆதிக்கத்தினுடைய வெளிப்பாடுதான். எந்த பெண்ணும் தான் விரும்பிய ஒருவன் தன்னை மணக்கவில்லை அல்லது காதலிக்கவில்லை என்பதற்காக அவனை கொலை செய்கிற நிலைக்கு போவதில்லை. ஆனால் ஒரு பெண் தன்னை விரும்பவில்லை என்று சொன்னால் அது அவளுடைய விருப்பம். இரண்டாவதாக, அந்த பெண் இன்னமும் 18 வயதை அடையாத பெண்ணாகவும் இருக்கிறாள் என்று சொன்னால் இது சட்டப்படியும் சமூகப்படியும் அடிப்படையில் ஒட்டுமொத்தமான பிழை. எனவே இதிலே பெண்களுக்கு எதிரான ஒரு போக்கும் தொடர்ந்து இருப்பதை நாம் பார்க்கிறோம். இவற்றுக்கெல்லாம் எது மாற்று, எது தீர்வு என்று கேட்டால் சிலர் சொல்கிறார்கள், பெண்கள் முகநூலிலெல்லாம் தங்கள் படங்களை போடக்கூடாது, தங்களை அதிகமாக வெளிக்காட்டி கொள்ளக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். இது இன்னொரு விதத்தில் மோசமானது. பெண்கள் இப்போதுதான் பொது வெளிகளுக்கு வந்திருக்கிறார்கள், இப்போதுதான் கல்வி கற்க தொடங்கி இருக்கிறார்கள், இப்போதுதான் வேலைகளுக்கு போகிறார்கள். எனவே அவர்களினுடைய பொது வெளியை மீண்டும் மீண்டும் சுருக்கி அவர்கள் தங்களின் படத்தை வெளியிலே போடக்கூடாது, முகத்தை காட்டக்கூடாது என்று சொல்லுவது மறுபடியும் பெண்களை அடிமைப்படுத்துவதாகத்தான் ஆகும். ஒரு தொடர்வண்டி நிலையத்தில் ஒரு பெண் வெட்டப்படுகிறாள் என்று சொன்னால் வெட்டுகிறவனைத்தான் நாம் கண்டிக்க வேண்டுமே தவிர அந்த பெண்ணை பற்றிய ஆராய்ச்சிகளுக்கு உள்ளே போவது ஒரு விதத்தில் அநாகரிகம். அதுபோலவே தீயை தன் மீது பற்ற வைத்து கொண்டு இன்னொரு பெண்ணையும் ஒருவனுக்கு தன்னைத்தானே அழித்து கொள்வதற்கு கூட சட்டப்படி உரிமை இல்லை. தன்னை அழித்து கொண்டு தன்னை விரும்பாத இன்னொரு பெண்ணையும் அழித்துவிட வேண்டும் என்று நினைப்பதும் முயல்வதும் மிக கடுமையான கண்டனத்திற்கு உரியது. இப்படிப்பட்ட செயல்களை அத்தனை பேரும் ஒரே நிலையில் நின்று கண்டிக்க வேண்டும். இறந்து போனவள் அந்த பெண், அந்த நுங்கம்பாக்கத்தில் வெட்டி கொல்லப்பட்ட பெண் எந்த சாதியைச் சேர்ந்தவள், இன்றைக்கு விழுப்புரத்தில் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிற இந்த பெண் எந்த சாதி, 2 கொலைகளையும் செய்தவர்கள் எந்த ஜாதி என்று அப்படி பார்க்காமல் இந்த கொலைகள் அனைத்தையும் அத்தனை பேரும் அனைத்து சாதியினரும் சேர்ந்து கண்டிக்க வேண்டும் என்பதுதான் இயல்பான நடுநிலையாளர்களினுடைய விருப்பமாக இருக்க முடியும். இன்றைய காலகட்டத்தில் உலகில் பலவிதமான தொழில்கள் பெருகிக் கொண்டே வருகின்றன. இதற்கிடையே வலைதளங்கள் மூலம் நாம் முதலீடு செய்து எவ்வாறு லாபத்தை பெறலாம் என்பதை பற்றி இன்றைய ஆலோசனை நேரத்தில் பார்க்கலாம். நம் விடியலேவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். போன வாரம் நம்ம நிறையா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் பற்றி பேசியிருந்தோம். என்ன மாதிரி ஒரு தனி நபர் என்னென்ன பண்ணி வைக்கணும், இன்சூரன்ஸ்க்கு என்ன பண்ணணும், எப்படி தனி நபர் கடன் வாங்குறதெல்லாம் பற்றி பேசியிருந்தோம். இப்போ ஒரு நிர்வாகம்ங்கிறது ஒரு கம்பெனின்னா என்ன, அந்த கம்பெனி எப்படி ஆரம்பிக்கணும், அந்த ஆரம்பிக்கிறதுக்கு என்னென்ன தேவை, அதுக்கப்புறம் எப்படி அதுக்கு ஃபண்டிங் வாங்க முடியும், ஃபண்டிங்னா என்னென்ன டைப் இருக்குது, கடன், அதை ஃபண்டிங்னா ஃபைனான்ஸுங்கிறதுல 2 மெத்தட், டெட்டு, ஈக்விட்டி, இதெல்லாம் எப்படி வாங்கலாங்கிறத பற்றி இந்த வாரம் பார்ப்போம்.
பிஸ்னஸ்னா யார் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னிங்கன்னா, பிஸ்னஸ்ங்கிறது வந்து யாருக்கு வந்து அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ரிஸ்க் எடுக்கக்கூடிய சக்தி இருக்குதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். அதில் ஃபைனான்ஷியல் ரிஸ்க்குங்கிறது மீனிங் வந்து இதில் மொத்தம் 3 டைப் ஆஃப் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்களில் 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து ஏற்கனவே இருக்கிற முன் அனுபவத்தில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது. பல வருஷம் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒர்க் பண்ணி இந்த நாலேஜை வச்சுக்கிட்டு இப்போ புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா, அனுபவம் இல்லாமல் ஒரு புதுசாக வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு ப்ராடக்ட்டை ஒன்று கண்டுபிடிச்சிருக்கலாம், இல்லை இன்னோவேட்டிவாக ஏதோ ஒன்று புதுசாக உருவாக்கியிருக்கலாம். அதை பேஸ் பண்ணி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது. மூணாவது வந்துட்டு பணம் என்கிட்ட நிறைய இருக்குது, எனக்கு பிஸ்னஸை தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா முதல்ல 2 ஆரம்பிக்கிறவங்களுக்கும் வந்து பணம் வந்து கம்மியாக அவங்க கையில் வச்சுருக்கிற பணத்தோட வந்து வால்யூம் வந்து குறைச்சலாக இருக்கும். அதாவது தனியாக இவ்வளோ நாளாக எக்ஸ்பீரியன்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒர்க் பண்ணியிருந்த எக்ஸ்பீரியன்ஸில் கிடச்சிருக்கிற ஓரளவு சேவிங்ஸில் வச்சு ஒரு பிஸ்னஸை ஆரம்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து ஒரு புதுசாக வந்து ரொம்ப நாள் R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி ஒரு பர்டிகுலராக ஒரு ப்ராடக்ட்டையோ இல்லை ஒரு என்சைமோ இல்லை ஒரு டெக்னாலஜியோ எதையோ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கலாம், அதை வச்சு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது. மூணாவது நம்ம சொன்ன மாதிரி பணம் வச்சுருக்கிறாங்க, அதுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது. இதில் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும், இந்த 3 பேரும் 3 இது இருக்குது. இதில் என்ன பண்ணணும் அப்படின்னிங்கன்னா, முதல்ல வந்து ஒரு பிஸ்னஸ் பிளான் ரெடி ஆகணும். பணம் வச்சுருந்தாலும் சரி, அது டெக்னாலஜியாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு அனுபவம் இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பிளான் ரெடி பண்ணணும். பிஸ்னஸ் பிளானில் வந்து மொத்தம் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து மார்க்கெட்டிங் ரிலேட்டட் பிஸ்னஸ் பிளானு, இன்னொன்று மேனுஃபேக்சரிங்கோ இல்லை ப்ராசஸோ இல்லை ஆப்ரேஷனோ அது சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பிளானு. மூணாவது ஃபைனான்ஷியல் பிளானு. அதாவது ஆப்ரேஷனல் பிஸ்னஸ் பிளான் சொல்ல முடியாது, ஆப்ரேஷன் பிளான்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து பிஸ்னஸ் பிளான் அப்படிங்கிறதுல வந்து மார்க்கெட்டிங் பிளான். மார்க்கெட்டிங்க்கு வந்து இந்த பிஸ்னஸை நம்ம ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி நான் ஆரம்பித்ததுக்கப்புறம் என்னென்ன விதத்தில் வந்து இந்த பொருளை நம்மளோட பொருளை வந்து விற்கிறதுக்கு இல்லை நம்மளோட வியாபாரத்தை பெருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண போகிறோம், ஆன்லைனில் பண்ண போகிறோமா இல்லை டைரக்ட் மார்க்கெட்டிங் பண்ண போகிறோமா இல்லை ஏற்கனவே நம்மள்ட்ட கிளைண்ட்ஸ் இருக்காங்களா அப்படிங்கிறத வச்சு அதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறத ஒன்று பிளான் பண்ணுறது. ரெண்டாவது வந்து இப்போ இதே வந்து மார்க்கெட்டிங்க்கு வந்து இவ்வளோ பிளான் பண்ணியிருக்கீங்க, அடுத்தது வந்து ஆப்ரேஷனலாக வந்து இதுக்கு எவ்வளோ என்ன மாதிரிலாம் ஆள் போடணும், எவ்வளோ ஸ்டாஃப் தேவையாக இருக்கும், இதுக்கு என்ன மாதிரி வந்து என்னென்ன ஸ்டேஜில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எப்படி பண்ணணுங்கிறதுக்கு வந்து ஆப்ரேஷனல் பிளான். மூணாவது வந்து ஃபைனான்ஷியல் பிளான். இது ரெண்டுத்தையும் மார்க்கெட்டிங்கும் ஆப்ரேஷனையும் சேர்த்து ஒரு நமக்கு வந்து இந்த ஒரு 2 வருஷத்துக்கோ இல்லை 3 வருஷத்துக்கோ இவ்வளோ ரூபா நமக்கு பணம் தேவையாக இருக்குது. பணம் வந்து நம்மள்ட்ட இருக்கிற முதலீடு நம்ம கையில் இவ்வளோ இருக்குது, வெளியிலேருந்து இவ்வளோ முதலீடு கொண்டு வரணும், இவ்வளோ வந்து நமக்கு மார்க்கெட்டிங்கு செலவாகும், ஆப்ரேஷனுக்கு இவ்வளோ செலவாகும், இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிஸ்னஸ் வந்து நமக்கு இந்த வால்யூம் வரும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி ஆரம்பிக்கிறதுக்கு பேர் தான் வந்து இந்த ஃபினான்ஷியல் இல்லைன்னா பிஸ்னஸ் பிளானு இல்லைனா ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்டுன்னு சொல்லுவோம். இது 3ஐயும் ரெடி பண்ணினதுக்கப்புறம் இந்த பிளானை பண்ணினதுக்கப்புறம் தான் பிஸ்னஸில் இறங்கணும். இதில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும்போது அனுபவ ரீதியாக வந்திருந்தவங்க என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே நான் வந்து இத்தனை நாளாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, அந்த கிளைண்ட் எனக்கு உடனே 2வது மாதத்துலேருந்து பிஸ்னஸ் கொடுத்துருவாங்க, இல்லை முதல் மாதத்துலேருந்தே எனக்கு பிரேக் ஈவன் ஆகிடும் அப்படின்னு நினச்சி வருவாங்க. ஆனால் ரியாலிட்டியில் பார்க்கும்போது அந்த மாதிரி நடக்காது, உடனடியாக எதுவுமே நடக்காது. கண்டிப்பாக வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட டைம் தள்ளி போகும். ஸோ அதனால தான் நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு ஒரு 6 மாதம் கழிச்சு, சார் எங்கிட்ட இருந்த பணம்லாம் போட்டு நான் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன், இப்போ வந்து எங்கள்கிட்ட வரவங்கலாம் நிறைய பேர் இப்படி தான் சொல்கிறாங்க, ஆரம்பிச்சிட்டோம், இப்போ வந்து கையில் ஃபண்ட்ஸ் இல்லை, எனக்கு ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு பணம் வேணும், நிறைய பிஸ்னஸ் ஆர்டர்லாம் வரத்துக்கு இப்போ தயாராக இருக்குது, ஆனால் பணம் இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் வந்து முதல்லையே வந்து பிஸ்னஸ் பிளானை நம்ம சரி பண்ணி பிஸ்னஸ் அண்ட் ஃபைனான்ஷியல் பிளானை சரி பண்ணி பண்ணுறது தான். ஒன்ஸ் வந்து பிஸ்னஸ் பிளான்ஸ் ரெடி ஆகிடுச்சு, ரெடி ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்தது என்ன பண்ணணும், மேனுஃபேக்சரிங்காக இருந்தால் அதுக்குண்டான ஆஃபீஸை செட் பண்ணணும், அதுக்குண்டான ஃபேக்ட்ரியை செட் பண்ணணும், ஐடி ரிலேட்டடாக இருந்ததுன்னா டெக்னாலஜினா ஆஃபீஸ் ரிலேட்டடாக செட் பண்ணணும். மூணாவது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், டிஜிட்டல் மீடியா அந்த மாதிரி எதாவது பண்ணுறாங்கன்னா, எதுவாக இருந்தாலும் எதுக்குமே வந்து ஒரு பேசிக்காக ஒரு கம்பெனிங்கிறது ஒன்று உருவாக்கணும். ஏன்னா ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஆரம்பிக்கக்கூடாதா இல்லை பார்ட்னர்ஷிப் ஆரம்பிக்கக்கூடாதா அப்படின்னிங்கன்னா கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். கம்பெனியாக இருந்ததுன்னா நிறைய சலுகைகள் இருக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க அதில் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது, நம்ம பிஎஃப் அது மாதிரிலாம் நிறையா வரும் அப்படிம்பாங்க. அது வந்ததுன்னா பரவாயில்ல. ஆனால் அதனால் என்ன அட்வான்டேஜ்னால், கம்பெனிங்கிறதும் உங்களோட அதாவது தனி நபரோட இதுவும் கம்பெனியோட பிஸ்னஸ் பண்ணுறதும் தனித்தனியாக கண்டிப்பாக வந்து வேறு வேறு வித்தியாசத்தில் நடக்கும். அதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கம்பெனி ஆரம்பித்து பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் நமக்கு வந்து வேலைகள் வந்து எவ்ரி இயர் ஐடி ஃபைலிங் பண்ணுறது, ஆர்ஓசி அப்டேட் பண்ணுறது, ரிஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸ் அப்டேட் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சில வேலைகள் இருந்தாலும் இது வந்து உங்கள் கம்பெனியோட நிலைமையோ இல்லை உங்கள் கம்பெனியை வெளி உலகத்துக்கு சொல்கிறதுக்கு மக்கள் நம்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒன்ஸ் நீங்கள் கம்பெனி ஆரம்பிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னிங்கன்னா,
முதல்ல வந்து கம்பெனி ஆரம்பிச்சுட்டு என்னோடய அட்வைஸ் என்னென்னா, நம்மள்ட்ட இது வரைக்கும் வந்து இந்த அனுபவம் படி போய் பார்த்திங்கன்னா, பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு தேவையான எக்ஸ்பெண்டிச்சரை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கேஷாவோ இல்லை ஏதோ ஒரு விதத்தில் செலவு பண்ணிவிடுவாங்க. பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, பிஸ்னஸ் பிளான் ரெடி பண்ணோன்னே என்கிட்ட ஒரு இப்போ 20 லட்சம் பணம் இருக்குது, இப்போ நான் வந்து அந்த 50 லட்சத்துக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், ஆனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா என்னோடய 20 லட்சத்தை முன்னாடியே போட்டு இதெல்லாம் பண்ணிட்டேன், இடத்தெல்லாம் வாங்கிட்டேன், இல்லை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணிட்டேன், இப்போ எங்கிட்ட வந்து டேரெக்டாக பேங்க் லோன் போகணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுவாங்க, பேங்க்லேயோ இல்லை ப்ரைவேட்டாவோ எந்த விதத்தில் போகணுன்னாலுமே நீங்கள் எவ்வளோ பணம் போட போகிறீங்கிற கொஸ்டினை முதல்ல கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது என்ன ஆகும், நம்ம ஏற்கனவே அந்த பணத்தை போட்டிருந்ததுனால இப்போ நம்மள்கிட்ட இருக்கிறத சொல்லும்போது அது அக்கௌண்டிங் ரீதியாக வந்திருக்காது. ஸோ அதனால் வந்து எங்களோட அட்வைஸ் என்னென்னா, கம்பெனி ஆரம்பித்து கம்பெனியை ஃபார்ம் பண்ணி, இல்லை கம்பெனி ஃபார்ம் பண்ணலைன்னா பார்ட்னர்ஷிப்போ இல்லை இண்டிவிஜுவலாக இருந்தால் இண்டிவிஜுவல் வழியாகவோ ப்ராப்பராக அக்கௌண்ட் வழியாக என்னென்ன செலவு பண்ணியிருக்கீங்களோ அதை செலவு பண்ணி அதை கம்பெனியோட கணக்குக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னா இது வந்து ஒரு பேங்க்கில் ப்ரொப்போசல் போடும்போதோ ஈஸியாக இருக்கும். நம்ம இவ்வளோ தூரம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு இவ்வளோ ரூபாய்க்கு பணம் வேணும், அந்த வர்ற பணத்தை நாங்கள் இந்த மாதிரிலாம் செலவு பண்ணுறோங்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் கம்பெனி செட் பண்ணியாச்சு, ஒரு ஃபைனான்ஷியல் பிளான் உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. அப்படி பண்ணும்போது நீங்கள் முதல்ல பண்ண வேண்டியது, நீங்கள் எவ்வளோ முதலீடு போட போகிறீங்க, எவ்வளோ முதலீடு பாரோ பண்ண போகிறீங்க, எவ்வளோ முதலீடு எவ்வளோ பணத்தை வந்து பாரோ பண்ண போகிறீங்க. பாரோன்னு சொன்னிங்கன்னா டெட்டு, ஈக்விட்டின்னு சொன்னிங்கன்னா முதலீடு. இப்போ வந்து நம்ம எவ்வளோ வந்து நம்ம ஓன் கேபிட்டல் போடுறோம், எவ்வளோ பேங்க்லேருந்து பாரோ பண்ணுறோம் டேட்டா, இல்லை எவ்வளோ வந்து ஈக்விட்டியாக கொண்டு வர போகிறோங்கிற பிளானை வந்து முன்னாடியே தீர்மானம் பண்ணி அதையும் பிஸ்னஸ் பிளானில் நம்ம ஃபைனான்ஷியல் பிளானில் கொண்டு வந்துடணும். இல்லைன்னா அந்த பர்டிகுலர் பீரியட் தாண்டும் போது நமக்கு எகெயின் ஃபைனான்ஷியல் ப்ரெஷர் வரும். இது மூணுத்தையும் பண்ணதுக்கப்புறம் ஒன்ஸ் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா ஒன்லி பேங்க் லோனுக்கு அப்ளை பண்ணுறதோ, இல்லை கவர்மெண்ட்டில் வந்து நிறைய டைப் ஆஃப் ஸ்கீம்ஸு, நிறைய டைப் ஆஃப் ஃபண்டிங் ஸ்கீம்ஸ் இருக்குது. எங்கள்கிட்ட நிறையா பேர் வந்து அது சம்மந்தமான ஆலோசனைகள் எடுத்துக்கிறாங்க. ஸ்டார்ட் அப் கேபிட்டல்லேருந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டார்ட் அப் ஃபண்டிங்னு ஒன்று இருக்குது. இப்போ நிறைய ஸ்டார்ட் அப்பை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க. ப்ளஸ் வந்து பேங்க் ஃபண்டிங் நிறைய டைப் ஆஃப் இருக்கிறதுனால ஒரு டைப்புக்கும் வேண்டிய ஸ்கீமை வந்து நம்ம அப்ரோச் பண்ணி அதுக்கு என்ன வித ஆலோசனைகளை நம்ம வழங்கி பண்ண முடியும். ஸோ இப்போ என்னென்னா அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா, இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தது வந்து இந்த பர்டிகுலர் சப்ஜெக்டில் எப்படி என்ன மாதிரி அணுகணும்னு, மேலும் வர வாரங்களில் இது என்னென்ன டைப் ஆஃப் ஃபண்டிங் வாங்கலாங்கிறத நம்ம பற்றி பார்க்கலாம். வணக்கம். உலகத்தில் நாம் கற்றறிந்த விஷயங்களை காட்டிலும் நாம் கற்றிடாத விஷயங்கள் ஏராளம் உள்ளன. எனவே டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் இன்று என்ன தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நான் விடியலைவான நிகழ்ச்சி நிறைப்பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். சென்ற வாரம் இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட்டை பற்றி பேச ஆரம்பித்தோம். திறன் வளர்ப்பு, இந்தியாவில் அதிக அளவில் ஆட்கள் இருந்தும் அவர்களுக்கு வேலை இல்லை, வேலைகள் இருப்பதற்கு திறனான ஆட்கள் இல்லை அப்படிங்கிறத பற்றி பேசணும். அதனால தான் சம்பள சரிவிகிதமும் ரொம்ப இதுவாக இருக்குது. மேல் படிப்பு படித்தவங்களும் கம்மி சம்பளத்துக்கு இருக்காங்க. எந்த இதுவும் படிப்பும் இல்லாமல் திறன் இருக்கக்கூடியவர்கள் நல்ல சம்பளத்துக்கு அவங்களால இன்றைக்கி வந்து வேலை செய்ய முடியுது. நாளைய பற்றிய பயம் இல்லாதவர்கள் யாருன்னா கையில் தொழில் இருக்கவங்க தான். எப்போ இருந்தாலும் என்னால் சம்பாதிக்க முடியுங்கிற தைரியம் இன்றைக்கி எவ்வளோ பெரிய நீங்கள் டிகிரி வச்சவனு கூட கிடையாது. ஆனால் தொழில் இருக்கவனுக்கு இருக்குது. இருந்தும் நம்ம வந்து தொழிலை அங்கீகாரம் செய்வதில்லை. அதுதான் முக்கியம். ஆரம்பத்திலே வந்து முதல்ல ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து பள்ளிகளையே இந்த மாதிரி தொழில் கல்வி கொண்டாடணும் அப்படின்னு அதுக்கு ஒரு பலத்தை அப்போது என்னென்னு கேட்டிங்கன்னா ஜாதிய பின்னணி உள்ளே வந்ததுனால வேண்டாம் அப்படின்னு ஒரு இருந்தது. ஆனால் எங்கேயோ என்ன பண்ணிட்டோம், நம்ம இதுவாக கையில் எடுத்து தொழில் பண்ணாலே கேவலம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை எங்கேயோ ஒரு மனோபாவத்தை உருவாக்கிட்டோம். இன்றைக்கி நீங்கள் இதில் வெளியில் போனீங்கன்னா மேற்கத்திய கலாச்சாரத்தில் அவன் ரொம்ப அழகாக சொல்லுவான், நான் இந்த வேலை செஞ்சேங்கிறப்போ கைகளால் செய்த வேலையை நல்லா செஞ்சுருப்பான். இதுவாக ஓட்டுநராக இருந்திருப்பார், என்னென்னமோ தோட்டக்காரராக இருந்திருப்பார். அதுக்கப்புறம் படித்து வேறு பதவி வேறு பக்கம் வர முடியும். ஆனால் இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது கையில் வேலை செய்கிறத வந்து நம்ம சொல்லிக்கவே நம்ம கூச்சப்படுறோம். ஏன்னா அந்தளவுக்கு தான் மரியாதை நம்ம வச்சுருக்கோம். அதனால் நீங்கள் 10,000 ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் 20,000 ரூபா சம்பாதிக்க முடிஞ்சாலும் மாதத்துக்கு ஒரு தொழிலாளினா அவரை நம்ம உடனே கீழே பார்க்குறோம். ஆனால் 8,000 ரூபா சம்பாதிக்கக்கூடியவர் ஒரு இது ஆஃபீஸ்க்குள்ளே வேலை செய்கிறாருன்னா அவரை நம்ம கொஞ்சம் மேலே பார்க்குறோம். இந்த பார்வைகள் மாறினாலே ஒழிய நம்மளால் இந்த வந்து உங்களால் சமத்துவத்தை கொண்டாட முடியாது. இன்றைக்கு உண்மை என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஓட்டுநருக்கு 15,000 ரூபா இன்றைக்கி வந்து சம்பளம் கிடைக்கும். ஆனால் இன்ஜினியரிங்க்கு மேலே MBA முடித்த பையனுக்கு 6,000 ரூபா 7,000 ரூபா இருக்கும். ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டில், என்ன இருந்தாலும் ஒரு MBA படித்த பையன் நாளைக்கு என்ன கல்யாண பத்திரிக்கையில் போட்டுக்கலாம், அது வந்து ஒரு கௌரவம்
அது வந்து ஒரு வெள்ளைச்சட்டை வெள்ளைக்காலர் மனோபாவம் அப்படின்னு. இதுதான் இந்தியாவினுடைய மிகப்பெரிய என்னை பொறுத்த தேக்க நிலைக்கு காரணமான விஷயம். ஏன்னா டிக்னிட்டி ஆஃப் லேபர் அப்படிங்கிறது இங்கே எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஒரு இதெல்லாம் அதாவது இதில் சாமான் எடுத்து வைக்கிறதுக்காக யாராவது நீங்கள் உதவியாக ஒரு ஹெல்ப்பரை கூப்பிட்றீங்கன்னா அவர்களை பார்க்குறப்ப திருடர்களை பார்க்குற மாதிரியே பார்க்குறோம். வீட்டுக்குள்ளே யாராவது வந்து உதவி செய்வதற்காக தொழிலாளர்கள் வந்தாலே பார்க்கும் அந்த பார்வையே நம்மக்கிட்ட சரியாக கிடையாது. ஆனால் ஒரு வெள்ளை சட்டை போட்டுட்டு ஒருத்தர் நல்லா ஆங்கிலத்தில் பேசினா அவனை உடனே நல்லவன், அறிவாளி, மேதாவி நம்பி கதை திறந்து விடுறோம். இந்த மனோபாவம் தான் இன்றைக்கி வந்து பெரிய ஒரு சிக்கலை உண்டு பண்ணுது. அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சரி இதெல்லாம் கூட விட்டுடலாம், இப்போ நீங்கள் சொல்லுங்கள் என்ன படிக்கலாம் அப்படின்னு கேட்டால் டக்குன்னு தெரிய மாட்டேங்குது அவங்களுக்கு. எல்லோரும் வேக வேகமாக டிகிரி முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த டிகிரி முடிக்கிறதுக்கு வழி இல்லாதவங்களோ இல்லை ஐடிஐ போனவங்க கூட வேலை கிடைக்கும். ஐடிஐயும் இல்லாமல் தொழிலுக்கு நேராக வந்தவங்க வந்து எந்த விதமான அங்கீகாரமோ எதுவுமே இல்லாமல் இருக்குது. இதுக்காக தான் இப்போ இந்திய அரசும் சரி தமிழக அரசும் சரி உலகில் உள்ள எல்லா அரசாங்கங்களும் என்ன செய்யுதுன்னா, படிப்பிலிருந்து விலக்கி திறன் வளர்ப்பை தனியாக கையாளலாமா, உனக்கு ஒரு திறன் இருந்ததுன்னா அந்த திறனை இது சோதித்து அதுக்கு ஒரு சான்றிதழ் கொடுத்து அதை வந்து மேம்படுத்த நம்ம ட்ரைனிங் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ என்னென்னா இண்டிபெண்ட்டாக வச்சுட்டாங்க. இதுக்கு நீங்கள் ஒரு காலேஜுக்கு போக வேண்டாம், நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டாம், உங்களுக்கு இந்த திறன் இருக்குது, இது நீங்கள் செஞ்சுட்டுங்க. உதாரணம் நீங்கள் வந்து ஒரு நெசவாளி அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே இருக்காது, அவங்க குடும்பமாக இருப்பாங்க, அவங்ககிட்ட ஒரு சர்டிஃபிகேட்டோ அவங்ககிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இருக்காது. இதனால தான் வந்து பல பேர் வெளிநாட்டில் இது வெளி மாநிலத்துக்கு வருவாங்க, 5 வருஷம் 10 வருஷம் வேலை பார்த்து திரும்பி வேறு மாநிலத்துக்கு போகிறப்போ அவங்ககிட்ட ஒன்றுமே இருக்காது. வந்தப்பவும் கையில் ஒன்றும் இருக்காது, போகிறப்பவும் கையில் ஒன்றும் இருக்காது. அப்போது ஒரு ஸ்கில்டு லேபரை நம்ம அன்ஸ்கில்டாகவே கண்டினியூ பண்ணிட்டுருக்கோம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து என்னென்ன ஸ்கில் அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம சர்டிஃபை பண்ணலாம். இந்த ஸ்கில்லையும் எப்படி சர்டிஃபை பண்ணலான்னா அதற்காக இப்போது இதெல்லாம் இருக்குது. நிறைய ஐஎஸ்டிடி போன்ற அமைப்புகள், என்எஸ்டிசி போன்ற அமைப்புகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நேரடியாக அவர்கள் மொழியில் திறனை கைகளால் செய்யக்கூடிய மாதிரி இன்னொரு டெமான்ஸ்ட்ரேட்டபிள் மோட் ஆஃப் ட்ரைனிங் அண்ட் அசஸ்மெண்ட் கொடுத்து இவருக்கு இந்த திறன் இருக்குது அப்படிங்கிறத சர்டிஃபை பண்ணால் உலகம் முழுக்க நம்முடைய தொழிலாளிகள் போக முடியும். புதுசாக ஒருத்தரையும் தொழில் கற்றுக் கொடுக்கலாம், தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவருக்கும் அவருக்கு இந்த திறன் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சான்றிதழ். இன்றைக்கு ஒரு சின்ன விஷயம் எடுத்துக்கோங்க, காலங்காலமாக முடித்திருத்தகம் இருந்தது, அவர்களுடைய இது வந்து ஊதியமும் கம்மியாக இருந்தது, அதே மாதிரி நம்ம அவங்களுக்கு கொடுக்குறப்ப கட்டணமும் கம்மியாக இருந்தது. இன்றைக்கு என்ன பண்ணாங்க, தனியார் நிறுவனங்கள் வந்ததுக்கப்புறமா அதை வந்து ஒரு தொழிலாக எடுத்து சிகை அலங்காரம் அதற்கான படிப்பு என்ன பண்ணுறாங்க, திறன் தான், வேறு ஒன்றும் கிடையாது, படிப்புன்னா வேறு ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங்கை கொடுத்து அவங்கள ஒரு நல்ல சம்பளத்தில் வச்சு ஒரு நல்ல சூழ்நிலைக்கு கொண்டு போகும்பொழுது கட்டணமும் உயருது, அந்த தொழிலும் நல்லா பார்க்கப்படுது. ஒரு தொழிலுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா, விவசாயம் இன்றைக்கி நலிஞ்சு போனதுக்கு முக்கியமான காரணம் மக்கள் விவசாயத்தை பார்க்கின்ற விதம்தான். பல நேரங்களில் நான் பார்த்துருக்கேன், இதில் நேர்காணலில் சொல்கிறப்பே ஒரு பையன் என்ன பண்ணுறாங்க வீட்டுன்னா, எங்கள் வீட்டில் விவசாயம் தாங்க அப்படிமா, விவசாயம் தாங்க அப்படிமா, ஏதோ ஒரு கூனி குறுகி போன மாதிரி பதில் சொல்கிறான். அப்போது விவசாயத்தை பற்றி சமுதாய கண்ணோட்டம் அங்கே வந்து ரொம்ப இது மோசமாக இருக்குது. அதுதான் விவசாய தொழில்களை சொல்லிக் கொடுக்க முடியுமா, அடுத்த சந்ததியினருக்கு விவசாயத்தை எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறோம்? 20 வருஷம் 30 வருஷம் விட்டாச்சு, விவசாயம் பண்ணுறவங்க எல்லாம் இந்த தொழில் எனக்கு வேண்டாம், என்னோட போட்டோம், என்னோடய பிள்ளைகளுக்கு வேண்டாம் அப்படின்ட்டு இருக்கிறப்போ விவசாயத்தை எப்படி நம்ம வந்து பாதுகாக்க போகிறோம்? அந்த திறனை எங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறோம்? காலங்காலமாக வந்துட்டு இருந்தது. இப்படி ஒவ்வொரு தொழிலையும் பாரம்பரியமாக இருந்த தொழில்களும் புதிதாக வந்து சேர்ந்த விஷயங்கள் நிறைய திறன்கள் தேவைப்படுது. அப்போ இந்த ஸ்கில் யூனிவர்சிட்டி அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. தனியாக இதை திறன்களை மட்டும் இதுக்கு நீங்கள் பாடம் படிப்பு வேண்டாம் இதெல்லாம் படித்து இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம ஊர்லேயே கேளுங்களேன், எதனால் ஒருத்தன் ஃபெயில் ஆகிறான் 10வது? 2 விஷயந்தான் அவனுக்கு பிரச்சனை, ஒன்று இங்கிலீஷ், இன்னொன்று கணக்கு. இது ரெண்டும் இல்லை அப்படின்னா அவனும் வந்து 10வது பாஸ் பண்ணியிருப்பான். ஆனால் இது ரெண்டுத்துக்கு சம்மந்தப்படாத தொழிலில் பிரமாதமாக செய்கிறவனாக இருப்பான். ஆனால் தொழில் வந்தவனை நம்ம என்றைக்குமே வந்து இதுவான மேதாவியாக நம்ம நினைக்கிறதே கிடையாது. அவன் கண்டிப்பாக இந்த 5 சப்ஜெக்டை பாஸ் பண்ணி மார்க் வாங்கினா தான் அடுத்ததுங்கிறோம். அவன் என்ன பண்ணுறான்னா அங்கேயே ட்ராப் அவுட் ஆகி வெளியில் போய்ட்றான். அந்த நேரத்தில் அவனை வந்து சோதித்து அவனுக்கு என்ன திறன் இருக்குது, அவன் எந்த திறனில் வருவான்னு அவனுக்கு கொடுக்க ஆரம்பித்தா ஃபெயில் ஆனவங்களுக்கு மட்டும் இல்லை,
ஃபெயில் ஆகாதவங்களுக்கும் சொல்லலாம். அத்தனை பேருமே படிச்சுட்டு ஒரே க்யூவில் நிற்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ தொழிலை இப்போ வந்து ஆடல் பாடல் ஒரு திறன் இருக்கிற மாதிரி, ஆடல் பாடல்னால் ஏன் நம்ம நல்லா மேலே பார்க்குறோன்னா, நம்ம எல்லாம் பார்க்குறதுல நம்ம தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லேயும் ஊடகங்கள்லேயும் பிரமாதமாக அவங்கள பார்க்குறாங்க. அதனால் ஆடல் பாடல் போன்ற திறன்கள் ரொம்ப மேலே வச்சுருக்கோம். உடற்பயிற்சி போன்ற விஷயங்களை மேலே வந்தால், அதாவது இப்போ ஆட்டம் அந்த விளையாட்டுன்னு மேலே பார்ப்போம். ஆனால் ஒரு பிடி மாஸ்டர் அப்படிங்கிறப்போ சமுதாயத்தில் பெரிய அளவு பார்க்கப்படுவதில்லை. நம்ம வந்து குழந்தைங்களை வந்து ஒரு உடற்பயிற்சி அதற்காக ஒரு டிகிரி இருக்குது அப்படின்னா போகிறதுக்கு இல்லை. எல்லாம் என்ன பண்ண இன்ஜினியரிங் படிக்கணும்னு நினைக்கிறோம். அப்போது எதெல்லாம் இருக்குது, எந்த மாதிரி கல்வி அமைப்பில் விடுபட்டு போன திறன்கள் அப்படின்னு பட்டியலிட்டால் ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது. திறன் வளர்ப்பு இந்தியாவை காப்பாற்றக்கூடிய ஒரே திறவுகோல். தொழில்களை காப்பாற்றுவதற்கு தொழிலாளிகளை காப்பாற்றுவது ஒன்றுதான் வழி. அதற்கு ஒரே வழி திறன் வளர்ப்பு. தொடர்ந்து பேசுவோம் அடுத்த வாரமும்.